Alright, welcome back. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த whole video is going to be focused towards vectors and arrays. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் எப்படியாச்சும் அவங்களோட அந்த ஹீப் அந்த ஸ்டாக் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ இல்லை பைத்தன்லேயோ பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்குறச்ச உங்களுக்கு அரே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைனாமிக்காக க்ரோ ஆகும், இல்லைன்னா ஸ்டாட்டிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உள்ள அந்த இன்டர்னல்ஸ், அந்த லாங்குவேஜோட இன்டர்னல்ஸ் அதை கம்பைல் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா கண்டிப்பாக சில வேரியபிள்ஸ் ஸ்டாக்ல இருக்கும், சில வேரியபிள்ஸ் ஹீப்பில் இருக்கும். ஸோ அது என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. இன்கேஸ் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் நீங்கள் ரூபி இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் அலோகேஷன் இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹீப் அலோகேஷன் இருக்கும். சரிங்களா? இது நான் ஏன் ஒரே வீடியோவில் சொல்கிறேன்னா, தே ஆர் கைண்ட் ஆஃப் சிமிலர் வித் ஸ்ட்ரிங் அண்ட் எஸ்டிஆர். ஏன்னு சொல்லட்டுங்களா? இப்போது அரேஸ்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு காட்டினப்போ ஒரு வேரியபிள் லெட் சம் வேரியபிள், நான் இங்கே சம் நம்பர்னு வச்சுக்கிறேன், எஸ்என்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 8 நான் கொடுக்குறப்போ இது டைப் இன் ஃபார் ஐ உங்களுக்கு I32ன்னு வந்தது. கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகும், அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள ஒரு 4 பைட் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஸோ 1 2 3 and 4 இந்த 4 இடத்துலையுமே அந்த நம்பர் போய் உட்காருன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நான் திரும்பி இதெல்லாம் பிட்ஸ் எல்லாம் நான் இங்கே வரைய விரும்பல, பட் டெக்னிக்கலி அதுதான் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 4 பைட்ஸ் ஒரு நம்பர் போய் உட்காரும் அப்படின்னு. அரேஸுங்கிறது அதே லாஜிக் தான், பட் ஒரு நம்பருக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ நம்பர் கண்டிகுவஸ், நான் இந்த லெட்டர் எழுதிடல, கண்டிகுவஸ், அதாவது ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று. நார்மலாக எப்போவுமே டேட்டா ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று தான் வரும், டிபெண்டிங் ஆன் த அலோகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டாக். ஆனால் அரேஸ் இட் வில் கேரண்டி யூ டு ஹாவ் த டேட்டா நியர்பை ஒன் ஆஃப்டர் தி அதர். அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட சைஸ் தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு மற்ற வேரியபிள்ஸோட சைஸும் தெரிஞ்சிடும். ஏன்னா அரேஸ் கேன் நெவர் பி ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ், தே கேன் ஒன்லி பி ஆஃப் அ சேம் டைப். திரும்பியும் சொல்கிறேன், ஒரு அரேயில் நீங்கள் 1 2 3 4 5, பை த வே இதுதான் சின்டாக்ஸ். டு கிரியேட் அன் அரே யூ ஜஸ்ட் ஹாவ் டு யூஸ் த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் அண்ட் தென் ஃபாலோ பை த டேட்டா தட் யூ ஹாவ் டு இன்சர்ட் இட் இன்டு. இது ஒரு ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட். அரேஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட். அதனால தான் அவங்க மொத்த டேட்டாவையும் அந்த ஸ்டாக்குக்குள்ளேயே உட்கார வைக்க முடியும். அவங்க ஹீப்பே தேவைப்படாது, அந்த அரேஸுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஹீப்பே தேவைப்படாது. ஸோ டெக்னிக்கலி என்ன ஆகும்னா, நான் திரும்பி இன்னொரு ஸ்டாக் ஃப்ரேம் வரைகிறேன். இங்கே 5 நம்பர்ஸ் இருக்குங்களா? இப்போ நான் இதை அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வரைகிறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இங்கே நான் வரைகிறப்போ இது இதுவாக கருதப்படுது. ஸோ பேசிக்லி இங்கே 4 பைட்ஸ் இருக்கிறத நான் ஷ்ரிங்க் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நம்பருக்கே 4 பைட்ஸ் வரைஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு டிலே ஆகுங்கிறதுக்காக தான். லெட் மீ ரீகேப். இந்த 4 பைட்ஸை தான் இங்கே நான் ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்டாக இங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன். சரிங்களா? இங்கே நான் 1ன்னு எழுதுகிறேன், அதே மாதிரி இங்கே நான் 2ன்னு எழுதுகிறேன், 3 4 and then 5. இதுதான் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம். இந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் எழுதுகிற அந்த டேட்டா ஸ்டாக்குக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு அரே உங்களுக்கு எப்பவுமே ஹீப் அப்படிங்கிற நெசசிட்டியே தேவைப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் ஏன் இதோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னு. ஏன் நான் இதை கம்பேர் பண்ணேன்னா, உங்களால் எடுக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் ஒரு ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட் டேட்டாலேருந்து தான் நீங்கள் இங்கிருந்து எடுத்தீங்க. இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்ன்னு நான் சொல்லக்கூடியது இந்த ரீட் ஒன்லி டேட்டாவில் இருக்கிற ஒரு சர்டன் டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் உங்களால் எடுக்க முடியுது. அப்போ அந்த டேட்டாவை உங்களால் மாற்ற முடியுமா? டேட்டாவை மாற்ற முடியுமா? இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டேட்டாவோட சைஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட் தானே. கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான் இங்கே. நீங்கள் இங்கே உங்களோட பர்டிகுலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மாற்றலாம். அதாவது இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு சர்டன் எலிமெண்ட்டை நம்ம இண்டெக்ஸிங்னு வச்சு நம்ம சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா தெரியும், ஆல் அரேஸ் ஸ்டார்ட் வித் அ 0 இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 0th இண்டெக்ஸ்ன்னு போவோம், இது நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 1ன்னு போவோம்.
இதை நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 2மோ, இதை இண்டெக்ஸ் நம்பர் 3மோ, இதை நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 4மோ. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை தான் நம்மளால் மாற்ற முடியுமே தவிர நம்மளால் இந்த அரேயோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு டேட்டாக்கு தகுந்த மாதிரி நம்மளால் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. அதனால தான் இட்ஸ் அ ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு நான் சொன்னேன். அதனால தான் அது ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளேயும் போய் உட்காருன்னு நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ சின்னதாக ஒரு கோடில் போய் பார்த்துட்டு திரும்பி நம்ம இங்கே வருவோம். வந்துட்டு இந்த வெக்டரை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து லெட்டுங்கிற சின்டாக்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறேன். நம்பர்ஸ் இட்ஸ் கோனா பி 1 2 3 4 5. நான் அதை சேவ் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இட் இஸ் இன்ஃபரிங் இட் ஆஸ் அ I32 ஆஃப் சைஸ் 5. என்ன நடக்குதுன்னா, இந்த வேரியபிள்குள்ள உங்களுக்கு அந்த சைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், ஈச் டேட்டா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அகைன் நான் சொல்கிறேன் பாருங்க, பிளாக் போர்டுக்கு வந்து 5 நம்பர் இருக்கிறத அதை ஆல்ரெடி ஸ்டாக்ல லோட் பண்ணுறதுனால தான் அதனோட சைஸ் 5ன்னே அதுக்கு தெரியுது. அது டைனாமிக்கலி லோடடாக இல்லாமல் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால தான் அதனோட சைஸ் தெரியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒன்றுக்கு அப்புறம் இன்னொரு மெமரி லொக்கேஷனில் அது இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதனோட சைஸ் அதனால் அலோகேட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் நம்மளோட சைஸ் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருது. இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு டேட்டாவை மாற்றணும்னா இதை நான் மியூட்டபிள்னு கொடுப்பேன். இதை மியூட்டபிள்னு கொடுத்துட்டு இப்போ நான் சம் நம்பர்ஸ் ஆஃப் ஒரு இண்டெக்ஸ் 1 = 9ன்னு நான் மாற்றுறேன். அப்படி மாற்றிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் லைன்னு கொடுத்து ஆஸ் யூஷுவல் நான் அதை ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஸ்கொயர் பிரேசஸை வச்சு ட்ரை பண்ணுறேன். அப்படி வரலங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியுது இந்த டிஸ்பிளேங்கிற ட்ரீட் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு. இது வந்து நான் கிட்டத்தட்ட 3 வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் சொல்லித்தரேன்னு. கண்டிப்பாக இது 5வது வாரத்தில் நம்ம வந்து 5வது 6வது வாரம் 6வது வாரம் கரெக்ட் 6வது வாரம் வர்றப்போ நம்ம இதை தெளிவாக என்னன்னு பார்ப்போம், எதனால இந்த எரர் வருது அப்படின்னு. சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் வில் கோ வித் த ஃப்ளோ. அது சொல்கிற மாதிரியே நம்ம வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் அதை ரன் கொடுக்குறேன் ஆஸ் யூஷுவல். ஆகோ ரன் main.rs. I just keep forgetting this. run main.rs. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 9 3 4 5 அப்படின்னு. இப்போது இதை நான் வந்து சம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் நான் டாட் கொடுக்குறேன். டாட்னு கொடுத்தாலே என்னோட ஐடி வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் எதுவுமே வராது. இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக புஷ்ன்னு ஒன்று இருக்கும், புஷ்ன்னு ஒன்று இருக்காது பாருங்க. இல்லை இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையோ இல்லை ஏதாவது என்ன சொல்கிறது மியூட்டேட் பண்ணுற மாதிரி அதனோட சைஸை மியூட்டேட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ நான் புஷ்ஷன் இங்கே நான் கொடுத்தாலுமே நோ மெத்தட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது பாருங்க. அதுக்கு காரணம் ஈவன் தோ நான் இந்த அரேவை வந்து மியூட்டேட் பண்ண நினச்சாலும் என்னால் சிங்குலர் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர என்னால் அந்த சைஸை மாற்ற முடியாது. பிகாஸ் அகெயின் அரேஸ் ஆர் அ ஸ்டாட்டிக்கலி அலோகேட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த அரேவை வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குது, மூவ் சிமாண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ சும்மா நான் பண்ணுறேன், பிரிண்ட் நம்பர்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். பிரிண்ட் நம்பர்ஸை நீங்கள் கொடுத்து நம்பர்ஸ் ஆஃப் சைஸ் I32 5 கொடுத்து இந்த பிரிண்ட் லைனை நான் இங்கே கொண்டு வரேன் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ நான் இந்த நம்பர்ஸ் தான் நான் இங்கே கொடுக்குறேன், பிரிண்ட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்து அதுக்கு பதிலாக இங்கே நான் சம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது ரன் ஆகும், ஆப்வியஸாக ரன் ஆகும். நத்திங்ஸ் கோனா பி சேஞ்ச் பிகாஸ் ஃபங்க்ஷன் தான் இங்கே கூப்பிட்டுருக்கிறேன். இட்ஸ் பேசிக்கலி த சேம் திங். இப்போ என்ன பிரச்சனை ஆகுன்னா, இந்த வேரியபிள் நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டனால அது மூவ் ஆயிடுது. அப்போ நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. கரெக்டு தானே? ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த எரருமே வரலையே, எந்த ரெட் லைனுமே இங்கே காட்டலையே. ஒருவேளை ஏதோ என் ஐடியா பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்ப்போம். அட ஒர்க் ஆகுது, 2 தடவையும் பிரிண்ட் ஆகுது. அப்போது மூவ் ஆகலைன்னு அர்த்தமா? சரி ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட்
யூ கெட் த பாயிண்ட். என்ன மூவ் ஆகலைங்க, மூவ் ஆகாததுனால தான் நமக்கு வந்து இங்கே ரெண்டாவது தடவை பிரிண்ட் பண்ண முடியுது. ஏன் மூவ் ஆகலை அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீக் அப்போ, ஒரு நம்பர் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் வந்து அந்த ஸ்டாக்குக்குள்ளேயே இருக்கிறதுனால அது ஹீப்பை நம்பி இருக்கிறது இல்லை. ஸோ ஹீப்பை நம்பி இருக்காத எந்த டேட்டாவும் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கூடு விட்டு கொடுப்பாயும் போது அது வந்து மூவ் ஆகாது. இட் வுட் ஜஸ்ட் கெட் காப்பீட். கரெக்டுங்களா? ஸோ எனி ப்ரிமிட்டிவ் டைப் லைக் இன்டீஜர்ஸ், பூலியன்ஸ், கேரக்டர்ஸ், anything that is basically primitive will be copied and not moved. அதுதான் நான் போன வாரம் சொன்னேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது பேசிக்கானா, ரஸ்டோட கம்பைலர் இஸ் வெரி ஸ்மார்ட் டு நோ தட் என்னோட உள்ள இருக்கிற டைப் ஆஃப் டேட்டா பிரிமிட்டிவா இருந்ததுன்னா, என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்காது, ஒரே டேட்டா டைப் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த பட்சத்தில் நம்ம எல்லாமே பிரிமிட்டிவா இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த மொத்த அரேவுமே காப்பி செய்யப்படும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற டேட்டா வந்து பிரிமிட்டிவா இருந்ததுன்னா, பிரிமிட்டிவ்னா அகைன் நான் வந்து இங்க எழுதுறேன், இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்ஸ், கேரக்டர்ஸ், பூலியன் and so on. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து உள்ள இருந்ததுன்னா அந்த மொத்த அரேவுமே காப்பி தான் ஆகுமே தவிர மூவ் ஆகாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதே லாஜிக்கை நான் ஸ்ட்ரிங்கை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேனே. இப்போ இதே மெக்கானிசம், இப்போ ஃபங்க்ஷன் print string அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரிங்ஸ்னு இங்கே எழுதுறேன். அதே ஸ்ட்ரிங் இங்கே கொடுக்குறேன், 3 ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? என்னோட பேரையே நான் 3ஆ பிரிக்கிறேன். let strings is equal to string dot from and the string dot from parent string dot from. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? print stringsன்னு கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்ஸும் போகுது. அதே திரும்பி print லைன் கொடுக்குறேன், உடனே எரர் காட்டுது பாருங்க. நான் ஈவன் தான் அங்கே நான் எதுவுமே பிரிண்டே கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா பிரச்சனை காட்டுது? பார்த்தீங்களா? என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். borrow of moved value strings, consider changing this parameter to borrow if the owning isn't necessary அப்படிங்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் ப்ரிமிட்டிவாக இருந்ததுன்னா அந்த அரே காப்பி செய்யப்படும். நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் எழுதிக்கலாம் அது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமும். ஆனால் அந்த அரேக்குள்ள இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ஹீப் அலோகேட்டடாக இருந்ததுன்னா உங்களால் காப்பி பண்ண முடியாது, மூவ் தான் ஆகும். ஸோ மூவ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு மூவும் வேணாம், எனக்கு காப்பியும் வேணாம், நான் எப்படி அந்த டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம ரெஃபரன்சஸ் மூலியமாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டேட்டா வந்து இங்கே நான் I32 அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இதை நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி மாற்றலான்னா, I'll give it a reference and then followed by the type of it. சரிங்களா? இப்போ அதே லாஜிக் தான் இங்கே ஒர்க் ஆகும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், நான் இங்கே அந்த டேட்டாவை பாஸ் பண்ணாமல் ஒரு ஆம்பர்சன்ட் அதுக்கு முன்னாடி போட்டுறேன். ஸோ இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் நோ. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் இங்கே சைஸ் பாயிண்ட் பண்ண தேவையில்லையா அப்படின்னு. உங்களுக்கு எஸ்டிஆரில் சொல்கிறப்போ ஒரு சின்ன ஞாபகம் வரும், பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ஸ்லைஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரஸ்ட் இஸ் வெரி வெரி ஸ்மார்ட் இனஃப் டு ஹேவ் இட் ஆஸ் அ ஃபேட் பாயிண்டர். ஃபேட் பாயிண்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஃபேட் பாயிண்டர் இஸ் நத்திங் பட் an address to the value it is pointing towards and then the size of that particular data. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும், நான் இந்த டேட்டாவோட ரெஃபரன்ஸ் கேட்குறப்போ எனக்கு இந்த டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியும், அதே சமயத்தில் இந்த டேட்டா எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும், நான் இங்கே வச்சிருக்கிற டேட்டாவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 1 2 3 4 5னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்கிற அட்ரஸை நான் நோட் பண்ணிப்பேன்.
நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுங்கிறத கவுண்ட் பண்ணி நான் அந்த புது ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சுட்ருவேன். அதுதான் இங்கே நடக்குது. அப்படி நடக்கிற பட்சத்தில் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், மியூட்டேட் கூட பண்ணலாம். நான் இங்கே மியூட்டேட் கொடுக்கல, பிகாஸ் எனக்கு மியூட்டேஷன் இங்கே தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு மியூட்டேஷன் தேவைன்னா இதுதான் அதனோட சின்டாக்ஸ். நீங்கள் இங்கே ஆம்பர்சன்ட் மியூட்டுன்னு கொடுப்பீங்க, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து ஆம்பர்சன்ட் மியூட்டுன்னு கொடுப்பீங்க. இதுதான், இவ்வளோதான் லாஜிக். உங்களுக்கு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் வேணும்னா ரெண்டு இடத்துலையும், அதாவது ஆர்குமெண்ட்ஸ்லையும் பேராமீட்டர்ஸ் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து ஆம்பர்சன்ட் மியூட் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா நார்மலான ரெஃபரன்ஸ் தான். இப்போ பாருங்க, திரும்பி பழையபடியே ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு காப்பி ஆகக்கூடாது. காப்பிங்கிறது எப்போவுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியான டாஸ்க். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போறீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை டேட்டாவும் பிட் பை பிட்டு, அதாவது ஒரு பிட்டா, நான் பைட்டு கூட சொல்லல, பிட்டா. ஏன்னா ஒரு நம்பரே 4 பைட் எடுக்குது அப்படின்னா அதுவே 32 பிட்டு. ஒரு பிட்டா காப்பியாக இந்த புது ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே உட்காரும். ஏன்னா பழசும் கிடக்கூடாது, புதுசு நம்ம யூஸ் பண்ணுறதும் தனியாக இருக்கணும், தனித்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது அது ஒரு இன்டென்சிவான ப்ராசஸ் தானே. யோசிச்சு பாருங்க, 5 நம்பர்னா ஓகே, 1,00,000 நம்பர் இருக்குதுன்னா 1,00,000 நம்பரையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு இருப்பீங்க. ஈவன் தோ மூவ் ஆகலைன்னாலும் இட் இஸ் ஸ்டில் அன் எக்ஸ்பென்சிவ் டாஸ்க் தானே. யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஆட்ரஸும் அது எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறதும் ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டேட்டாவை மட்டும் இங்கே உள்ளே அனுப்பும். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் என்னென்னா, அந்த டேட்டா மூவ் ஆகாததுனால உங்களால் காப்பிங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியும். அதுதான் இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இதோட முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெக்டர்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா? ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். அரேஸுங்கிறது இட்ஸ் அ ஸ்டாட்டிக்லி அலோகேட்டட் டேட்டா. அது எல்லாமே ஸ்டாக்ல மட்டும்தான் உட்காந்துருக்கும். அந்த ஸ்டாக்ல உட்காந்துருக்கிற டேட்டாவை பொறுத்து அது காப்பி ஆகலாம், காப்பி ஆகாமல் போகலாம். எப்போ காப்பி ஆகும்? when the elements of an array is a primitive type, அதாவது நம்பர்ஸ், ஃப்ளோட்ஸ், கேரக்டர்ஸ் இல்லைன்னா பூலியன்ஸ், இது எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு காப்பி தான் ஆகும். ஓகேங்களா? ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஒரு ஹீப் அலோகேட்டட் டேட்டாவாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து மூவ் ஆகும், காப்பி ஆகாது. ஓகேங்களா? இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக வெக்டர்ஸை பற்றி சொல்கிறேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அரேஸுங்கிறது எஸ்டிஆர்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வெக்டர்ஸ் எது மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா, வில் கோ டைவ் டீப் இன்டு இட். நன்றிகள் பல. பாய்.